இந்த நற்கருணை பிரசன்னத்தை காண்பதற்கே. ஆண்டவரே, எத்தனையோ நன்றிகளோடு, எத்தனையோ ஆராதனைகளோடு, எத்தனையோ நேற்றுக்கடன்களோடு இந்த நாளுக்காய் எத்தனையோ லட்சக்கணக்கான உங்கள் பிள்ளைகள் உம்முடைய சமூகம் நன்றியோடு கூடி வந்து உம்மை ஆராதனை செய்கிறார்கள். அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் நன்றி ஏற்றுக்கொள்ளும். சகல ஸ்துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். சேர்ந்து சொல்வோமா? ஆராதனை 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 செய்கிறோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. சேர்ந்து ஜெபிப்போம். ஆராதனை, ஆமென். ஆராதனை அப்பா பரிசுத்தரே, ஆராதனை என்று சொல்வோம். ஆராதனை 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 செய்கிறோம். கைகளை கும்பிட்டு நற்கருணையிலே எனக்காய் பிரசன்னமாயிருக்கிற இயேசுவை மனநிறைவோடு கூப்பிட்டு நன்றி சொல்லுவோம். என் குடும்பத்திற்காக இந்த நாளை அவருக்காய் செலவழிக்க தூர இடங்களில் இருந்தெல்லாம் வந்து நன்றி ஆண்டவரே, என்னையும் என் தொழில் துறைகளையும் என் பிள்ளைகளையும் என் விசுவாசத்தையும் பலப்படுத்தியமைக்காக உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திலே என் சரீரத்தை நீர் சுகப்படுத்தி நன்றியோடு இந்த ஆண்டு ஓடி வரத்தக்கதாக எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த இடத்திலே கூட்டி சேர்த்த கிருபைக்காக இயேசுவே இயேசுவே ஆண்டவரே பரிசுத்தரே வல்லவரே உம்மை ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நன்றி சொல்கிறோம். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஓடி ஒவ்வொரு துளி இரத்தத்திற்காகவும் என் நாடி நரம்புகள் ஒவ்வொன்றையும் பலப்படுத்தி ஆண்டவரே என்று நான் கூப்பிடத்தக்கதாய் விசுவாசத்தை எனக்கு கொடுத்து வழிநடத்திய கிருபைக்காக உம்மை ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் ஒருமித்து ஒரு முறை ஆராதனை என்று ஆண்டவரை ஸ்துதித்து பாடுவோம். ஆராதனை 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 செய்கிறோம். நற்செய்தி வாசகத்திற்காக எழுந்து நிற்போமா?
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வாக்கியங்கள் 15 தொடங்கி 16 முடிய. இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே கொடுக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். இது வாழ்வு தரும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள வார்த்தைகள். ஆண்டவர் இயேசுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, சகோதரங்களே, உயிருள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்கருணை பிரசன்னத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நாளை ஒதுக்கி, என் ஆண்டவரே, என் தேவனே, என் பரிசுத்தரே என்று ஓடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும், உங்களுடைய ஏக்கங்களையும் கவலைகளையும் சந்தோஷங்களையும் நன்றியையும் நற்கருணையிலே பிரசன்னமாயிருக்கிற என் ஆண்டவர் இயேசு, உயிருள்ள ஆண்டவர் இயேசு பார்க்கிறார், கேட்கிறார். சங்கீதம் 94, திருப்பாடல் 94 வாக்கியம் 9 சொல்லுகிறது போல, கண்ணை பொருத்தியவர் பார்க்காதிருப்பாரோ, காதை பொருத்தியவர் கேட்காதிருப்பாரோ, என்னையும் உங்களையும் விசுவாசத்தோடு உட்கார்ந்து அவரை ஏறெடுத்து பார்க்கிறதையும், அவருடைய சமூகத்திலே ஏக்கங்கள் கவலைகளை எல்லாம் இறக்கி வைத்து ஜெபிப்பதையும் அவர் கேட்கிறார். இந்த உயிருள்ள பிரசன்னத்தை நாம் இன்று ஆராதனை செய்வது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். இந்த உயிருள்ள பிரசன்னத்தின் முன்பாக நாம் கூடியிருப்பது எவ்வளவு மகிமைக்குரிய காரியம் என்பதை நாம் வேதத்தில் இருந்து இன்றைய நாளிலே கற்றுக்கொண்டு ஆண்டவரை தூக்குவோம், பயணம் செய்வோம், நன்றி சொல்வோம், ஆராதிப்போம். அன்புமிக்க பிள்ளைகளே, சகோதரங்களே, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய பிரசன்னமாக, கடவுளுடைய பிரசன்னமாக இருந்தது பேழை. தூயகத்தின் தூயகம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் வைக்கப்பட்டிருந்த பேழை. அவர்கள் எங்கே போகிறார்களோ அங்கே அவர்களின் சமூகத்தின் நடுவில் அந்த திருப்பேழையை வைத்துக் கொள்வார்கள். கடவுள் எங்களோடு இருக்கிறார், கடவுள் எங்களை பராமரிக்கிறார், கடவுள் எங்களை கைவிட மாட்டார், அவர் எங்களோடு பயணிக்கிற கடவுள் என்கிறதை அந்த பேழை அவர்களுக்கு உறுதிப்படுத்தியது. நாம் பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயணம், எண்ணிக்கை புத்தகம் இதுகளிலே நாம் வாசித்தால் இந்த உடன்படிக்கை பேழை என்கிறதுக்குள்ளே 3 பொருட்கள் இருந்தது. அந்த 3 பொருட்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய தேவனாகிய ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஞாபகப்படுத்தியது. அந்த 3 பொருட்களும் என்னவென்றால், மன்னா, ஆரோனின் கோல், மோய்சனால் கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகள். இந்த 3ஐயும் அவர்கள் அந்த உடன்படிக்கை பேழைக்குள்ளே வைத்துக் கொள்வார்கள். அதை வைத்து அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், எங்கள் கடவுள் எங்களை பட்டினியில் சாக விட மாட்டார்கள், அவர் எங்கள் உயிர் போகிற அளவுக்கு எங்களை விட மாட்டார், அப்படி எங்களை வழிநடத்தி இருக்கிறார். மன்னா அதை எங்களை ஞாபகப்படுத்துகிறது. நாங்கள் அவருக்குரிய பிள்ளைகளாயிருக்க, அவர் எங்களுக்குரிய கடவுளாயிருக்க 10 கட்டளைகள் தந்திருக்கிறார். அந்த பார்ப்போம், அதை நடுவில் வச்சிருப்போம், கடைப்பிடிப்போம். அற்புதங்கள் செய்கிற கோல், தட்டினால் தண்ணி வருது, தட்டினால் செங்கடல் பிரியுது, தட்டினால் அற்புதங்கள் நடக்கிறது. அற்புதங்கள் செய்கிற தேவன் நம் சமூகத்தில் இருக்கிறார் என்பதை உணர்த்த அந்த பேழைக்குள்ளே இந்த 3ஐயும் வைத்து, எங்க போனாலும் பேழைதான் முன்னுக்கு, எங்க போய் இருந்தாலும் பேழைதான் அவர்கள் சமூகத்திலே. பேழைக்குள் இருந்த அந்த விசுவாசத்தின் சத்தியத்தின் உணர்வுகள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவருடைய சமூகத்துக்குள் எப்பொழுதும் வைத்திருந்தது. அன்புமிக்க பிள்ளைகளே, அந்த பேழையை விட மேலானது இன்று நம் மத்தியில் இருக்கிறது. அங்கே 3 பொருட்கள் இருந்தது, இங்கே ஆண்டவருடைய சமூகத்தின் 3 in 1 நற்கருணை. பேழைக்குள் இருக்கிறது, கோல் அதுக்குள் இருக்கிறது, மன்னாவை விட மேலானது இருக்கிறது. புதிய மோயிசன் கட்டளை கொடுக்கிற இயேசு பேழையாகிய நற்கருணைக்குள் இருக்கிறார்.
புதிய பேழை. அவர்தான் அற்புதங்களின் தேவன். அவர் சொன்னால் பேய்களோடும், நோய்கள் தீரும், பாவங்கள் பறந்து போகும். 4 விதமான அற்புதங்களை ஆண்டவர் செய்து பைபிளிலே காண்பித்திருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட புதுமைகளை செய்யக்கூடிய சக்தி இந்த இயேசுக்குண்டு. தண்ணீரை ரசமாக்குவார், தண்ணீரின் மீது நடப்பார். 5000 பேருக்கு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுக்கக்கூடிய வல்லமை, 2 அப்பங்களையும் 5 மீன்களையும் கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். கடலிலே மீன்பிடி என்று சொன்னால் அவர் நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான புதுமைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலும் நடந்தது. இந்த இயேசு நோய்கள் நீக்குவார். 13 இருக்கட்டும், 40 ஆண்டுகளாக இருக்கட்டும், படுக்கையோடு இருக்கிறவர்களை அவர் எழுப்புவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோல் அந்த அற்புதத்தின் அடையாளமாக இருந்தது, வழிநடத்தலின் அடையாளமாக இருந்தது. இயேசு சொன்னார், நானே நல்லாயன், உங்களுக்கு முன்பாக போகிறேன், உங்களுக்காக இரத்தம் சிந்துகிறேன், என் மந்தைகளுக்காக என் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த கோல், அந்த வழிநடத்தலின் வல்லமை இன்று இயேசுவின் ரூபத்தில் நற்கருணைக்குள்ளே பிரசன்னமாயிருக்கிறது. அந்த காலத்தில் சொல்லப்பட்டதை கேட்டிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் தேவனாகிய ஆண்டவரை தவிர வேறு கடவுள் இல்லை. உங்களுக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். புதிய கட்டளை, அந்த கட்டளையின் பலகை இயேசு கிறிஸ்து. மன்னாவை உண்டவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள், எனது உணவை உண்கிறவன் செத்தாலும் வாழ்வான், எனது உணவை உண்கிறவன் இறப்பினும் வாழ்வான் என்று புதிய மன்னாவாக இந்த 3 தெய்வீக பிரசன்னத்தின் ஒரு ரூபமாக இன்று நம் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிறது தான் இந்த அன்பின் அருட்சாதனமாகிய நற்கருணை. ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். அற்புதத்தின் தேவன். இன்றைக்கு சுற்றுப்பிராரம் போற நேரத்தில் இயேசுவே என்று கூப்பிட்டால் அவர் அற்புதம் செய்வார். இந்த ராத்திரியில் உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், இன்றைக்கு ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற ஒரு சமூகத்தினர் மத்தியிலே இந்த ராத்திரியில் அற்புதத்தின் தேவன் அவரை நாடி வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இன்று இதை நாம் கொண்டு செல்வது எவ்வளவு பெருமைக்குரிய விடயம். இன்று இந்த இயேசுவின் சமூகத்தில் உட்கார்ந்திருந்து ஜெபிப்பது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய இந்த பேழையை பரிசுத்தமாக நினைத்தார்கள். ஆண்டவரும் அதை பரிசுத்தமாகவே அவர்கள் சமூகத்தில் இருந்து வழி நடத்தி வந்தார். ஆண்டவருடைய பேழை சமூகத்தில் இருப்பதற்கு ஒரு தகுதி தேவைப்பட்டது. நான் பைபிளில் இருந்து பழைய ஏற்பாட்டிலே 2வது சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து நான் உங்களோடு இப்போது பேச போகிறேன். சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே தாவீது ராஜா தன்னுடைய 30,000 இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய இந்த பரிசுத்தமான பேழையை தன்னுடைய இருப்பிடமாகிய சீலோமுக்கு, இஸ்ரவேல் ஜனத்துக்கான, இஸ்ரவேல் நாட்டுக்கு, ஜயோனுக்கு கொண்டு செல்வதற்காக ஆசைப்பட்டார். அபினதாப் என்கிறவருடைய வீட்டிலிருந்து இந்த பேழையை தூக்கி கொண்டு வரும் பொழுது, அந்த பேழை தூக்கி கொண்டு வருவதற்காகவே புதிய வண்டில் பரிசுத்தமாக தயாரிக்கப்பட்டு அந்த பேழை அதில் வைத்து கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். காளை மாடுகள் ஒரு சமூகத்தில் இடையிலே வந்து கொண்டிருக்கிற பொழுது அவை மிரண்டு பேழை கீழே விழப்பை கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே அபினதாவினுடைய மகன் ஊசா ஆண்டவருடைய பேழை விழப்போகிறது என்று நினைச்சு டக்குண்டு அவன் தோல்ல அதை பாரத்தை தாங்க நினைத்தான். ஆனால் அவன் அந்த ஆண்டவருடைய பேழையை தூக்கும் அளவுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கவில்லை, தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளவில்லை. பைபிள் சொல்லுகிறது, சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம், அந்த பேழையை தூக்கும் தொடும் அளவுக்கு அவன் தகுதியற்றவனாய் இருந்ததால் அவன் அதில் மடிந்து போனான். ஆனால் அதே நேரத்தில் தாவீது பயந்து இந்த பேழையை ஓபேது என்கிறவருடைய வீட்டிலே வைத்து விட்டு போனார். அவர்கள் அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை பரிசுத்தமாய் நினைத்து அதற்கு கொடுக்க வேண்டிய சகல மரியாதையும் கொடுத்ததால் ஓபேதினுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரை தாங்க, ஆண்டவரை வைத்திருக்க தகுதி பெற்ற முதலாவது பரிசுத்தமானவர் நம்முடைய அம்மா தாய் மரியாள். அவரை தாங்கும் பாக்கியம் பெற்றதால் ஓபேதினுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல அதை தாங்கி இருந்த உதிரத்தையும் அவருடைய நாமத்தையும் ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். 1 கொரிந்தியர்
பவுலடிகளால் எழுதுகிற முதலாவது திருமுகத்திலே சொல்லுகிறார், உங்களுள் பலர் தகுதியற்ற நிலையில் அதை உட்கொள்வதால் தான் நீங்கள் மரித்து போகிறீர்கள். ஆத்மா மரித்து போகிறது, விசுவாசமற்று போகிறது, நற்கருணை பிரசன்னத்திலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. யார் ஒருவர் தகுதியோடு இந்த இயேசுவை தாங்க முயற்சி செய்கிறீர்களோ அப்போது உங்களுடைய சரீரத்திலும் சமூகத்திலும் அற்புதம் நடக்கும். அதனால தான் நாம தேவனுக்கு நடுக்க முதல், ஆண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும் நான் பரிசுத்தமாக்கப்படுவேன். அம்மா மாதாவின் உதிரத்திலே தாங்க தகுதி பெற்ற அந்த பரிசுத்த பிரசன்னம் இந்த நற்கருணை இன்று பேழையில் இருந்து இறங்கி நமக்குள் வந்திருக்கிறது, நம்மோடு இருக்கிறது, நமக்காக இருக்கிறது. நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா? தகுதியுடையவர்களுடைய உள்ளத்தில் அவர் குடிகொள்ளுகிறார். தகுதியாக்கும் என்று கேட்கிறவர்களோடு அவர் அற்புதம் செய்கிறார். இந்த ராத்திரியில் நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். இந்த நற்கருணை பிரசன்னத்திற்கு அருகாமையில் இருக்க, அதை தாங்கிச் செல்ல, அதை உட்கொள்ள, ஆண்டவரோடு வாழ நாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்காக நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, இந்த ராத்திரியிலே ஆண்டவரோடு கூட இருந்து நாம் நன்றி சொல்லுவோம். நம்மை தகுதிப்படுத்திய என் ஆண்டவருடைய இரத்தத்திற்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து, இந்த நற்கருணை பிரசன்னத்திலிருந்து தகுதிப்படுத்தும்படியாய் கேட்கிற சகலருடைய ஆசீர்வாதங்களையும் நிரக்கு பெறுகிற கிருபைக்காய் நன்றி சொல்லுவோம். நற்கருணை பிரசன்னத்திலிருந்து ஜெபித்த பலர் சுகம் பெற்றிருக்கிறார்கள், நோய் நீங்க பெற்றிருக்கிறார்கள், பேய்களிலிருந்து சுகம் பெற்றிருக்கிறார்கள், மன பலவீனங்களிலிருந்து உறுதியடைந்திருக்கிறார்கள். நற்கருணை பிரசன்னத்தை நாடி தேடிய அனைவரும் அற்புதம் கண்டிருக்கிறார்கள். இன்று நாம் பல காரியங்களுக்காய் அலைகிறோம். நற்கருணையின் அந்த உயிருள்ள பிரசன்னத்தின் வல்லமைக்காய், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மாறாத தெய்வமாக இருந்த அந்த பிரசன்னத்தின் மேலானவர் நம் சமூகத்தில் இருக்கிறதை குறித்து நாம் ஒரு நாளும் நன்றியோடு நினைத்து பார்த்தது கிடையாது. அன்னை தெரேசா தன்னுடைய வாழ்க்கையில நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக இருந்துட்டு தான் அந்த நாளை கடந்து செல்வார். ஒரு முறை அவர் நற்கருணை பிரசன்னத்தில் இருக்கிற பொழுது இந்தியாவிலே ஒரிசா என்கிற மாநிலத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டு ஒரிசாவில் இருந்த மக்கள் எல்லாரும் பட்டினியாக, வருத்தப்பட்டவர்களாக, அனாதைகளாக்கப்பட்டவர்களாக இருப்பதை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். அன்றைய நாளில் நற்கருணை பிரசன்னத்தில் அவர் இருந்து எழும்பும் போது அவர் சொன்ன விடயம், நான் ஒரிசா மாநிலத்துக்கு போகிறேன். 2 சூட்கேஸ்ல அன்னை தெரேசா 2 சூட்கேஸ்ல தன்னிட்ட இருந்த உலருணர்வுகள், மெடிசின்ஸ், மருந்து, தண்ணி, உடுப்பு இதெல்லாம் 2 சூட்கேஸ்ல தூக்கி எடுத்துட்டு ஒரிசாவுக்கு போறதுக்காக கல்கத்தாவில் இருந்த ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தா. போகும்போது சொல்றா, நற்கருணை இயேசுவே, நீர் எனக்கு வாழ்வு கொடுத்தீர், என்னை நீர் பரிசுத்தப்படுத்தினீர், உம் சமூகத்தில் நான் வைத்திருக்கிறவர்களுக்காய் அற்புதம் செய்தீர், என்னை ஒரு கருவியாய் மற்றவருடைய மாண்புக்காய் பயன்படுத்தும் என்று 2 சூட்கேஸோட போய் கொண்டிருக்கிறார். கல்கத்தா கிட்ட வந்தோடனே கேட்டார்கள், அம்மா எங்க போறீங்க? நான் ஒரிசாவுக்கு போறேன். எங்கம்மா போறீங்க? அங்க இருக்கிறவர்களுக்காய் நான் பொருட்கள் கொண்டு போகிறேன். அம்மா கொஞ்சம் பொறுங்க, இந்த ட்ரெயின்ல போகாதீங்க, இயேசுக்காய் நீங்கள் பிச்சை கேட்டு கொண்டு போகிறீர்கள், அடுத்த ட்ரெயின்ல போங்க என்று சொன்னாங்க. 2 சூட்கேஸோட வெளிக்கிட்ட அன்னை தெரேசா அடுத்த ட்ரெயின்ல போகும்போது 8 பெட்டி சாமான்களோடு ஒரிசா மாநிலத்துக்கு போனார். அவர் நெஞ்சை தொட்டு சொன்னார், இதை சேர்த்து கொடுத்தவர் என் இயேசு, இன்னொருவருடைய தாகம் தணித்தவர் என் இயேசு, இன்னொருவருடைய சோர்விலே பலம் கொடுத்தவர் இயேசு. கொடுத்தது அந்த நற்கருணை பிரசன்னம். இந்த ராத்திரியில், இந்த வேளையில் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் தொடுவார், உங்களுடைய வருத்தம் வாதைகளை ஆண்டவர் சுகமாக்குவார், உங்கள் பயம் பதட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் துணிச்சலாய் மாற்றுவார். காரணம், அவர் அற்புதத்தின் தேவன், ரத்தம் சிந்துகிற தேவன், வழி நடத்துகிற தேவன், பராமரிக்கிற தேவன், நம்மோடு கூடவே இருக்கிற தேவன். அதனால் தான் திருச்சபை நற்கருணையை தெய்வீக பிரசன்னத்தின் உச்சகட்டமாய் கருதுகிறது. ஆகவே இந்த தெய்வீக பிரசன்னத்துக்காய் நாம் நன்றி சொல்லுவோம். என் உயிராயிருக்கிற ஆண்டவரே என்று வாய்விட்டு கூப்பிடுவோம். இந்த உயிருள்ள இயேசு உங்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று கையேந்தி ஜெபியுங்கள். அவர் உங்களுக்கு பலம் தருவார், வழிநடத்துவார், பாதுகாப்பார். இது ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களோ, டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களோ, இந்த இடத்திலே பிரசன்னமாய் இருக்கிறவர்களோ,
கண்களை ஒரு கணம் மூடுங்கள். இயேசுவே என்கிற நம்பிக்கையோடு கைகளை கும்பிடுங்கள். அற்புதத்தின் தேவன், அழிந்து போகாத ஆத்துமாவை நமக்கு கொடுக்கிற பரிசுத்த இயேசு கிறிஸ்து புதிய கட்டளையை நமக்காய் கொடுத்து, உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய் என்று சொல்லி, உனக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ மற்றவர்களுக்கு செய் என்று புதிய கட்டளை கொடுத்த கடவுளின் உன்னத பிரசன்னமாகிய இயேசு இன்று உங்கள் உள்ளத்தை தொடும்படியாய், என் உயிரான 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 இயேசுவே, my life, my Jesus, என் உயிரான என் வாழ்வான என் சுகமான இயேசுவே, என் உயிரான இயேசுவே, என் உயிரோடு கலந்து உயிரே நான் உம்மை ஸ்துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை ஸ்துதிப்பேன். வாழ்வு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தை ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட அனைவரும் கூப்பிடுவார்கள் என்று பவுலடிகளார் தன்னுடைய திருமுகம் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். இயேசுவே என்று உங்கள் மனசு கூப்பிடட்டும், என் உயிர் என்று அவரை கூப்பிடட்டும். அவர் உங்கள் நோய் நீக்குவார், பாவம் போக்குவார், பலவீனங்களை பலமாய் மாற்றுவார், உங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஒரு கணம் எல்லாரும் நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கிற இயேசுவை நம் உயிராய் கூப்பிடுவோமா? எல்லாரும் ஒருமித்து ஒரு முறை கூப்பிடுவோம். என் உயிரான 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 இயேசுவே, என் உயிரான 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 இயேசுவே, என் உயிரான இயேசுவே, என் உயிரோடு கலந்து உயிரே நான் உம்மை ஸ்துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குனையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் ஸ்துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ரசிக்கையிலே ராஜா, உம் நாமம் ஸ்துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ரசிக்கையிலே ராஜா, என் உயிரான உயிரான மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, நாங்கள் வாழ்வு பெறும்படி அதை மிகவாய் பெறும்படியாய் உம்முடைய திருக்குமாரன் இயேசுவை எங்கள் சமூகத்துக்கு அனுப்பினீர். வல்லமையின் நிறைவு, சுகத்தின் நிறைவு, ஆசீர்வாதத்தின் நிறைவு, வழி நடத்தலின் நிறைவு, தன் மந்தைகளுக்காய் ரத்தம் சிந்துகிற நல்ல ஆயனாகிய நிறைவை நாங்கள் இயேசுவிலே காண எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். நற்கருணைநாதரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தால் எங்கள் குடும்பங்களை நிரப்பும். நற்கருணைநாதரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தால் எங்கள் தொழில்துறைகளை ஆசீர்வதியும். நற்கருணைநாதரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தால் எங்கள் பிள்ளைகளை பொறுப்படும். நற்கருணைநாதரே, வருத்தப்பட்டவர்கள், தனிமையாக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை அன்பை இந்த ராத்திரியிலே அனுபவிக்கும்படியாய் தகப்பனே நீர் தொட வேண்டும் என்று செபிக்கிறோம். நீர் கடந்து போகிற பொழுது அற்புதத்தின் தேவனாய் மாற வேண்டும் என்று செபிக்கிறோம். இங்கே இருக்கிற பிள்ளைகளை நீர் தொட்டு இறை விசுவாசத்தில் நம்பிக்கையில் வளப்படுத்த வேண்டும் என்று ஆடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நற்கருணை பிரசன்னத்தில் எங்களுடைய விசுவாசத்தையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய ஏக்கங்கள், கவலைகள், சோர்வுகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறோம். எங்களை எப்பொழுதும் அன்பு செய்கிற
பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ආදරවන්ත සහෝදර සහෝදරියනි, මේ පසුගිය දවස් කීපේ ඔබයි මයි වාසනාවන්ත වුණා ජීවමාන ජේසු අභියස මුහුණට මුහුණ බලාගෙන සන්ධ්‍යා කීපයක් ගත කරන්න. මේ මඩු කඳුරෙන් පිට වී යාමට පෙර අපි උන්වහන්සේගේ මුහුණට මුහුණ බලාගෙන ඉන්න අවසන් හෝරා කීපයයි මේ. දහස් ගණන් රෝගීන් සුව කළ, දහස් ගණන්කට තමන්ගේ අලුත් දහම ප්‍රේමී පනත කියා දුන්නු, දහස් ගණන්ට සමාව දෙන්න හැටි කියලා දුන්නු, කරුණාමත් වීමට උගන්වපු ජේසු ඉදිරියේ ආදර සහෝදරවරුනි, අපි මේ රැස් වෙලා ඉන්නේ. හතරවෙනි සුවිශේෂයේ කතුවරයා වන ජුවාම්තුමා එතුමාගේ සංකේතය රාජාලියා. රාජාලියා කියන්නේ තියුණු ඇස් තියෙන කුරුල්ලෙක්. ජේසු දිහා බලද්දී ජුවාම්ට පේන්නේ නාසරෙතු ජේසුව නෙවෙයි, ජීවමාන දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයාවයි. ඒ දාදර සහෝදරවරුනි, අපි එවන්න ඇස් වලින් අද ජේසු දිහා බලමු. මේ සුදු පූපිය විනිවිදගෙන යන ඒ තුලින් අපිට පෙනිය යුත්තේ, දැකිය යුත්තේ ඒ ජීවමාන ජේසුවයි. මගේ ශරීරය ඔබගේ ආහාරය කියපු ජේසුවයි අපි දැකිය යුත්තේ මේ අද හැන්දෑවේ. අපි මේ වගන්ති වලින් අපි ජේසුට මෙසේ වන්දනා කරමු. සත්වරක් නෙමෙයි 77ක් සමාව දෙන්න කියලා පේදුරුතුමාට කියපු ජේසු ඉදිරියේ මයි ඉන්නේ ආදර සහෝදරවරුනි. අනිත් අය වෙනුවෙන් කැඩිලා බිඳිලා පොඩි වෙලා ආත්මార్థකාමී දුරු කරලා මිනිස්සුන්ට සහෝදරයෙක් වෙන්න උගන්වපු ජේසු ඉදිරියටයි අපි ඉන්නේ. මෙම දසාදේ ඉදිරියට අපගේ හිත් හරව ගනිමින්, අපේ දැඩි හිත් මොලොක් කර ගනිමින් උන්වහන්සේට විශ්වාස කරන්න අපට උගන්වූ ජේසු ඉදිරියටයි අපි ඉන්නේ. Yeah.
ආදර සහෝදරවරුනි සුවිශේෂ පාඩය සඳහා අපි කරුණා කර නැගිටින්. Please stand for the gospel. ස්වාමින් වහන්සේ ඔබ සමග වනසේක්වා. සුවිශේෂක ජුවාම්තුමා විසින් ලියා තිබෙන දේව වාක්‍ය නම් මෙසේය. ස්වාමිනිය වහන්සේට මහිමය වේවා. එවිට යුදෙවරුන් අතර වාද විවාද කරමින් මේ මිනිසා ඔහුගේ මාංශය අනුභව කරන පිණිස අපට දෙන්නේ කෙසේදයි කීහ. එබැවින් යේසුස් වහන්සේ ඔවුන් මෙසේ ඇමතූසේක. ඒකාන්තයෙන්ම මම ඔබට කියමි. මනුෂ්‍ය පුත්‍රයන්ගේ මාංශය අනුභව නොකරන්නහු නම් ඔහුගේ රුධිරය පානය නොකරන්නහු නම් ඔබ තුළ ජීවනය නැත. යමෙක් මාගේ මාංශය අනුභව කරන්නේද මගේ රුධිරය පානය කරන්නේද ඔහුට සදාතන ජීවනය ඇත. තවද මම අන්තිම දවසේදී උත්ථාන කරන්නෙමි. මන්ද මාගේ මාංශය සැබෑ ආහාරය වේ. මගේ රුධිරය සැබෑ පානය වේ. මගේ මාංශය අනුභව කරන මගේ රුධිරය පානය කරන තැනැත්තේ මා තුළ ජීවත් වන්නේය. මම ඔහු තුළ ජීවත් වන්නෙමි. ජීවමාන පියන් වහන්සේ මා එබව දාලා බැවින් මා පියන් වහන්සේගේ ජීවත් වන ලෙසම මා අනුභව කරන තැනැත්තේද මා නිසා ජීවත් වෙයි. මෙවනාහි ස්වර්ගයෙන් පහළ වූ ආහාරය වේ. ඒ අපේ පියවරුන් වැළඳු ආහාරය මෙන් නොවේ. ඒ ආහාරය වැළඳු ඔවුහු මලහ. ඒත් මේ ආහාරය වළඳන තැනැත්තේ සදහටම ජීවත් වන්නේය. උන්වහන්සේ කපර්නාවුමේ ධර්ම සභාවේ උගන්වමින් සිටියදී මේ සියල්ල වදාළසේක. ක්‍රිස්තුන් වහන්සේගේ ගැලවීම දායක සුභාරංචිය නම් මෙසේය. ක්‍රිස්තුනිය වහන්සේට ප්‍රශංසා වේවා. කරුණා කර වාඩි වෙන්න. ආදරවන්ත සහෝදරවරුනි, අද අපි මේ අහපු සුවිශේෂ පාඨය ගැන සාකච්ඡා කරන්න පෙර ඔබ සමග භාවනා කළ යුතු පියවර කිහිපයක් තියෙනවා මේ හැන්දෑවේ. එයින් පළමුවෙන්ද තමයි ඊශ්‍රායෙල් ජනයා පරුන්දු දේශයට යන ගමන ඉජිප්තුවේ වහල් බවින් මිදිලා මේ කතා කරන්නේ ආදර සහෝදරවරුනි ජේසු ඉපදෙන්නට අවුරුදු 1300ක් පමණ කලකට පෙරයි. මේ අය ඒලීම් කියන ස්ථානයෙන් පිටත් වෙලා තමුන්ගේ හම් බඳුන් වලට වතුර පුරවගෙන ඇතුළුනේ සීන් කියන පාලුකරයට. ඒ පාලුකරේ ටිකක් දුර යද්දී ආගේ වතුර ඉවර වුණා, ආහාර මඳ වුණා. ඒ ස්වාමින් වහන්සේට දැන් මොර දෙනවා, විශේෂයෙන් මෝසෙස්ට දොස් පවරනවා. අපි හොඳට කෑවා බීවා ඉජිප්තුවේ වහල්කමේ ඉන්නකොට අපිව මෙහි ගෙනාවේ කාන්තාරය මරන්නද? මෝසෙස් අසරණව ස්වාමින් වහන්සේට කනලව් කරද්දී ස්වාමින් වහන්සේ කියනවා මම මගේ ජනතාව පෝෂණය කරනවා. මම ඔවුන්ට අහසින් ආහාර වස්වනවා. මෝසෙස් මේ බව මිනිසුන්ට දැන්නුවා. උදේ නැගිටිද්දී එදෙමිච්ච පිණිතට්ටුව දිය වෙලා ගියාම මිනිසු දැක්කේ සුදු පාට වටකුරු කොත්තමල්ලි වාගේට වැනි ද්‍රව්‍යයක්. මිනිස්සු හීබ්‍රු භාෂාවෙන් අහනවා මන්හු නැත්නම් මන්හා. ඒකේ තේරුම මොනවද මේ? මෝසෙස් කියනවා මේ තමයි ස්වාමීන් වහන්සේ ඔබට දෙන ස්වර්ගයෙන් දෙන ආහාරය. මේ රැගෙන කුඩු කරලා පිටි හදලා පූප හදාගෙන කන්න කියලා. ඒ ආපු ඒ වචනේ ප්‍රශ්නය මන්හා කියන නම ඒ වචනයම එහි නම බවට පත් වුණා. අපි මේ මන්නා කියන ආහාරය එයයි ආදර සහෝදරවරුනි. දැන් ආදර සහෝදරවරුනි ඒ අය ඊට පස්සේ යන්නේ සීනායි කන්ද ළඟට. එදී ස්වාමින් වහන්සේ විශේෂාකාරයකින් මෝසෙස්ට අනාවරණය වෙනවා. උන්වහන්සේගේ දස පනත දෙනවා. ඒ දස පනතේ ගල් පෝරු දෙක අරයි යන්නේ අතේ නෙමේ. ලීයෙන් හදපු අඩි 3ක් විතර දිග, අඩි 1කමාරක් විතර උස, අඩි 1කමාරක් විතර පළල ලී පෙට්ටියක. ලී දෙකක් දාලා අපි සොරෝලගෙන යනවා වාගේ මේ පෙට්ටිය ඔසවගෙන යනවා. මෙහි තියෙන්නේ අර සීනායි ගිවිසුමේ ගල් පෝරු දෙකයි. මේකට කිව්ව ආදර සහෝදරවරුනි ගිවිසුම් දාගැබේවත් ගිවිසුම් කරඬුව කියලා. හැමතිස්සෙම කාන්තාරයේ
ඉස්සරලා ගියේ ලෙබීවරු ඒ කියන්නේ පූජකයෝ මේ ඔසවාගෙන මේ ගමන ඉවර කරලා මොාබ් තනිතලාවේ මෝසස් මිය ගියාට පස්සේ මේ ජොෂුවා ලෙබීවරුන් සමග ගඟ තරණය කරන්නේ ජෝර්දාන් ගඟ පළමුවෙන්ම ගෙන යන්නෙත් මේ ලී පෙට්ටියයි මේ ගිවිසුම් කරඬුව සහිත මේකට කිව්වේ Ark of the Covenant කියලා. ආද සහෝදරවරුනි කාලය සීඝ්‍රයෙන් ගෙවී ගියා. දැන් දෙවියන් වහන්සේගේ ගැලවීමේ සැලැස්මේ ඊළඟ හෙවත් අවසාන පියවරයි. උන්වහන්සේ තීරණය කරනවා මිනිසුන් මැද ඉපදෙන්න. මිනිසුවක් මිනිස් කයක් අරගෙන මේ කාලය තුල වාසය ආරම්භන්න උන්වහන්සේ තීරණය කෙරුවා. ඒකට තෝරගත්තේ එක්තරා මිනිස් යුවතියක් ඇගේ නම මීරියම් හෙවත් මරියා. නිකන් අහම්බෙන් ඉපදිච්ච කාන්තාවක් නෙමේ. ඉපදීමටත් පෙර ඈව උන්වහන්සේ සූදානම් කෙරුවා. මිනිස්සෙකුට තියෙන ජන්මයෙන්ම තියෙන ජන්ම පාපය ඒ පාපයෙන් තොරව තමන්ගේ මෑණියන් වඩ ආනාමයන්ගේ කුසෙන් බිහිවන්න ඇයට සැලැස්සුවා. ඇයි ඒ උන්වා ඇතුමිය ජේසුගේ මාතාව වෙන්න සිටිය නිසායි. එතුමිය ජේසුව කුසේ දරාගෙන හිටියා සාමාන්‍ය අම්මා කෙනෙක් වාගේ. එයින් ආදර සහෝදරවරුනි ඈට නමක් පට බැඳුනා the Ark of the Covenant. අපි ප්‍රාර්ථනාවේ කියනවා වාක්ප්‍රසාද ගැබේනි. දැන් ඇගේ කුසේ ඉන්නේ දෙවියන් වහන්සේගේ වචනයයි මාංශගත වෙච්ච වචනයයි. ආදර සහෝදරනි ජේසු ඉපදිලා උන්වහන්සේගේ දහම දෙසලා අවුරුදු 3ක් පමණ ගත කරලා දැන් උන්වහන්සේගේ අවසාන දවස් කීපය ලැබුණා. උන්වහන්සේගේ කුමාන්ත්‍රණ කරු උන්වහන්සේව අල්ලන් යන්න පෙර දින නැත්නම් එදාම හැන්දෑවේ උන්වහන්සේ තමන් ශ්‍රාවක පිරිස සමග උන්වහන්සේගේ අවසාන රාත්‍රී භෝජනය පවත්වනවා. ඊට ටික කාලයකට පෙර සමහර මාස කිහිපයක් වෙන්න ඇති. යේසු තමන්ට සමන් දෙන්න ආපු පිරිසව පෝෂණය කරනවා පොඩි ප්‍රාතිහාර්යයක් කරලා. ඒ මොකද්ද? මසුන් දෙදරුගේ හා ඌප පහක් ගෙන ආපු ඒ දරුවාගේ ආහාරය අරගෙන ආශිර්වාද පවසලා බෙදලා දෙනවා. ඒ හැරසූ සියල්ලන්ටම සුවිශේෂය කියනවා 5000ක් පමණ පිරිමි අය පමණක් ඒ ආහාරගෙන තෘප්තියටපත් වුණා කියලා. ඒ කියන්නේ දරුවන් කාන්තාවන් එක් කරලා බැලුවා නම් 10000කට අධික වෙන්න ඇති. ඒක තාදර සහෝදරවරුනි ඉදිරියේ කරන්න තිබිච්ච කාරණයක පෙර නිමිත්තක්. දැන් මේ අන්තිම රාත්‍රී භෝජනයේ දවසේ යේසු කවදාවත් නොකරපු දෙයක් කරනවා. ඒ රටේ හැටියේ පැතලි පාන් පූපාරගෙන කඩලා දීලා කියනවා මෙය රැගෙන අනුභව කරන්න. ඔබ නිසා කැපවෙන මේ මගේ ශරීරයයි. රුධිරය කුසලාරං කියනවා ඔබ නිසා වගුරු රුධිරය මෙයයි මේ රැගෙන පානය කරන්න. අද සහෝදරි මම හිතන්නේ කිසි ගෝලයකට ශක්තිය තිබුණා කියලා කිසි ප්‍රශ්නයක් අහන්න. මං හිතන්නේ ගෝලෙට තේරුණා කියලා මොකද්ද මේ කියන්නේ කියලා. මේ ජේසු එක කන පළවෙනි වතාව නෙමේ. අවුරුදු 3ක් පමණ එකට කාපු බීපු ජේසු අද කරන්නේ 아무තු දෙයක්. මේ රැගෙන අනුභව කරන්න, මේ රැගෙන පානය කරන්න. ඒ රාත්‍රියේ ගෙවිලා ගියා. දැන් පසුදින මහා සිකුරාදා. උන්වහන්සේගේ ශරීරය කුරුසිය ගැන සවි කරලා උන්වහන්සේගේ රුධිරය ඒ කල්වාරිය මත රූරා ගලා බහිද්දී උන්වහන්සේගේ ශරීරයේ කැඩුණු බිඳුණු තුවාල වුණු ශරීරය දකිද්දී මේ ගෝලයින්ට මතක් වෙන්න ඇති මේ ජේසු එහෙනම් ඊයේ හැන්දෑවේ කිව්වේ මේක නේද? සමහරට යාට තේරුම් ගන්න ඇති ආදර සහෝදරවරුනි ඒ දර්ශනය දැක්කහම වෙන්න ඇති පෙර දින රාත්‍රී භෝජන වේලාවේ කියපු කතාව. ඒ විතරක් නෙමෙයි ආදර සහෝදරවරුනි රාත්‍රී භෝජනයේ වළඳමින් සිටියේදී යෝහන්ගේ සුවිශේෂය අනුව උන්වහන්සේ හදිස්සිය වාගේ නැගිටලා උදුරු සළුව ගලවලා පැත්තකින් තියලා තුවායක් කිනවටේ බැඳගෙන ගෝලෙන්ගේ දෙපා හොදන්න පටන් ගත්තා. පේදුරු විරෝධය පෑවා. නමුත් ජේසු කියනවා මේක නොකරුවොත් ඔබටයි මටයි සම්බන්ධයක් නැහැ. ආදරණීය සහෝදරවරුනි මේ බෙදාගත්තු ආහාරය අතරයි මේ දයාවේ නැත්නම් බැගෑපත් බවේ ක්‍රියාව අතරයි ලොකු සම්බන්ධයක් තියෙනවා. මේ ආහාරය බෙදා ගන්න තැනැත්තා, ජීවිත ශරීරයෙන් පෝෂණය වෙන තැනැත්තා
බැහැපත් කෙනෙක් බවට පත් වෙන්නට ඕන ආදර සහෝදරවරුනි. අර පුරාණ ගිවිසුමේ අර Ark of the Covenant හෙවත් අර අරංගිය කරඬුව වෙනුවට තමයි ආදර සහෝදරවරුනි අද අපි අපේ පල්ලිවල අල්තාරේ තියෙන්නේ සප්සාද කුඩුව කියලා දෙයක්. ඒ තැන්පත් කරලා තියෙන්නේ ජීවමාන ජේසුවයි රූපාකාරයෙන්. පළමු කිතුණු සංඝේ ඒ කියන්නේ ජේසු උත්ථාන වුණාට පස්සේ ඇතිවෙච්ච පළමු කිතුණු සංඝේ සප්සාද වහන්සේ කියලා වෙනම දෙයක් තිබුණේ නැහැ. එයා රැස් වුණා ජේසුගේ වචන කිව්වා ඒ පැතලි පූප කඩාගත්තා බෙදාගත්තා ඉතුරු වෙච්ච කැබලි අසනීපයට ගිහිල්ලා දුන්නා. ඔයවත් තැන්පත් කරලා තිබ්බේ නැහැ සප්සාද වහන්සේ කියලා දෙයක්. ඒකට පාවිච්චි කරුවේ රොටි කැඩීම the breaking of the bread කියලායි පළවෙනි පූජාවට පාවිච්චි කරපු වචනය. සංවිධානාත්මක පූජාවක් නැහැ. හොර රහසේ රැස් වෙන්නේ ඒ ජේසුගේ වචන කිව්වා පූප කඩාගත්තා සමාදමක් එකතු කෙරුවා ගීතයක් ගයලා නික්ම ගියා. ආදර සහෝදරවරුනි සතවර්ෂ කෙමෙන් ගත වෙනකොට තමයි බොහෝ විට 6 වෙනි 7 වෙනි සතවර්ෂයේදී තමයි ජේසුව ප්‍රසිද්ධියේ ඔස්ටෙන්සෝරියම් කියන මේ කරඬුවක ලස්සනට තැන්පත් කරලා ප්‍රසිද්ධ වන්දනාව පටන් ගත්තේ. ඒක අන්තිමට ආදර සහෝදරවරුනි සභාවේ දෘශ්‍යමාන ලකුණ බවට පත් වුණා. මේ ජේසුගේ ශරීරයේ රුධිරයේ කතාව අපේ ජීවිතයේ ආහාරය බවට පත් වුණා. අපි දන්නවා අපේ දරුවන්ට දැරියන්ට 4 වෙනි 5 වෙනි පන්තියට එනකොට අපි ලස්සනට සරසවලා සුදෝ සුදු ඇඳමින් අඳලා ලක්ෂණ වේල් දාලා ලස්සන ටයි බෝ අඳවලා අපි අරන් යනවා ප්‍රථම වරට සප්සාද වහන්සේ ලබන්න කියලා. අපි පාටි දානවා උත්සව ගන්නවා. සතියයි දෙකයි ළමයා පල්ලි යන්නෙත් නැහැ. ඉරිදා පූජාවකුත් නැහැ. යන්න කියලා කියන්න අම්මා තාත්තා කෙනෙකුත් නැහැ. ඒක සාමාන්‍ය දෙයක් වෙලා. අපේ පල්ලිවල මංගල්‍යවල මේ මඩු කඳවුරේ සප්සාද වහන්සේ ලබන්නේ දහස් ගණන් ආදර සහෝදරවරුනි. නමුත් මේ දහස් ගණන් සප්සාද ලබන ජනතාවගේ ජීවිතය වෙනස් වෙන්නේ නැත්තේ ඇයි? ඇයි මේ සමාජයේ කරුණාවන්ත දයාන්විත බෙදාගත් සමාජයක් නොවන්නේ? ඒකට හේතුව ආදර සහෝදරවරුනි මේ ලබන දිව්‍ය පූපේ නැත්නම් ජේසුගේ ස්වරූපය අපි අරගෙන නැහැ තවම. අපි ඉන්නේ අපේ ස්ථානවලමයි ස්ථාවරවලමයි. ජේසුව ලබන එක බොහොම සරල දෙයක්. ගියා දිවදික් කරව ලැබුවා. සමහරු පූජාවට භාගයක් ඇවිල්ලා කතා කරලා ඉඳන් සප්සාද වහන්සේ ලබනවා. සමහරු කමින් බබින් ඉඳලා සප්සාද වහන්සේ ලබනවා. බුලත් කකා ඉඳලා රටකජු කකා ඉඳලා ඇවිල්ලා සප්සාද වහන්සේ ලබනවා. සමහරු අත් දෙක සාක්කුවේ දාගෙන සප්සාද වහන්සේ ලබනවා. මේ ලබන්නේ කාවද කියලාවත් හැඟීමක් සමහරුට නෑ ආදර සහෝදරවරුනි. ගුරුවරුන් ඉස්සරහා පිට දෙමාපියන් ඉස්සරහා පිට එහෙම නැත්නම් පියසමල් ඉස්සරහා පිට දණින් වැටෙන පුංචි ළමයි ජේසු ඉස්සරහා පිට එක දණක්වත් නමන්නේ නැහැ. ඒගොල්ලෝ ඒක දන්නේ නැහැ. ඒගොල්ලන්ට කියලා දෙන්න වැඩිහිටි පරම්පරාවක් නැහැ. ආදරණීය සහෝදරවරුනි මෙවැනි හැන්දෑවක ඔබයි මා ඉස්සරහා පිට ජේසු අපිට මතක් කරනවා ඔබ මගේ ආදර සහෝදරයෝ. ඔබ මගේ විශ්වාසවන්ත ජනතාව. මම ඔබ වෙතට ආවේ දෙවියන් වහන්සේ ගැන කියන්නයි උන්වහන්සේගේ රාජ්‍යය ඔබව ගෙන යන්නයි. ආදර සහෝදරවරුනි තව සුළු මොහොතකින් මේ ජීවමානව ජේසුව අපි අරගෙන මේ විදි මාර්ගය ඔස්සේ ගෙන යද්දී අපි ජේසුගෙන් ඉල්ලන්න ගොඩාක් අපිට තියෙනවා. ජේසු පාරේ එනවා කියලා ඇහිච්ච අන්ධ බර්තිමේවුස් කෑ ගහලා කියනවා දාවිද්ගේ කුමාරයාණනි මට අනුකම්පා කළ මැනව. ඇයි මේ ජේසුට දාවිද්ගේ කුමාරයා කිව්වේ? දාවිද් තමයි ඊශ්‍රායල් වංශයේ ධර්මිෂ්ඨ රජුරෝ. විශ්වාසයේ කවදාවත් හෙළුනේ නැහැ. සතුරන්ගෙන් පලිගත්තේ නැහැ. මිනිස් දුබලකම් තිබුණත් දාවිද් විශ්වාසයේ හෙළුනේ නැති හින්දා ජේසුට නමක් පට බැඳුණා. ඒ කාලේ ඉඳලම දාවිද්ගේ පුත්‍රයාණනි කියලා. ජේසු අහනවා බර්තිමේවුස්ගෙන් What do you want me to do for you? ඔබට මම මොකක් කරන්න ඔබ කැමතිද? ඒකන ස්වාමිනී මට පෙනීම දුන මැනව. ආදර සහෝදරවරුනි අද මේ ජේසු අපේ මේ වීදි මාර්ගය යද්දී කෑ ගහලා කියන්නේ ජේසුනි අපව සුවපත් කරන්න අපිට ඇස් තියෙනවා නමුත් අපිට පේන්නේ නැහැ.
ඒක අපිට බලන්න අවශ්‍යතාවක් නැහැ. අපිට නොදැක්කා වගේ ඉන්නවා. අපි අන්ධ වෙලා. හොඳ කටක් දිවක් තියෙනවා. කෙනෙක් වෙනුවෙන් වචනයක් කතා කරන්න කැමති නැහැ. මං කරදරේ වැටෙයි කියලා. නිහඬව ඉන්නවා. මුනිවත රකින්නවා. අපි ගොළු වෙලා. අතපය හොඳට තියෙනවා. අතක් පයක් හොල්ලන්න කැමති නැහැ කෙනෙක් වෙනුවෙන්. ඇයි මගේ සල්ලි ටිකක් මගේ වෙලාව ටිකක් යයි කියලා අබ්බගාත කර මිනිස්සු වාගේ අපි ඉන්නවා. එවන් අපිට තමයි ආදර සහෝදරවරුනි මේ ජේසුස් අපිව සුබ කරන්නේ. අපි අදිල්ලමු. අපිට උන්වහන්සේගේ මහා කරුණාව ලැබිලා අපේ සමාව වරකට දෙකකට තුනකට සීමා නොකර අපිට වරද කරපු අයට සමාව දීලා ඒ සහෝදරට පිවිසෙන්න වරම් අපි ඉල්ලමු. ආදර සහෝදරවරුනි සුද්ධෝත්තම පියතුමාට දෙවන ජුවාන් පවුල් පියතුමාට වෙඩි තබපු අලියක් ඛාන්ව සිරගත කෙරුවේ රෝමේ රෙජිනා ශේලි කියන ඒ බන්ධනාගාරේ. අවුරුදු කීයකට පස්සේ 2000 වසර එද්දී පාප් වහන්සේ කියනවා මට අලියක් ඛාන්ව බලන්න ඕන. මට යට කතා කරන්න ඕන. විවිධ බාධක මැද රෙජිනා ශේලි හිර ගෙදරට අදගුරු පාප් වහන්සේ ගියා. අලියක් ඛාන්ගේ සිර කුටිය ළඟට ගියා. දෙදෙනාම දෙපැත්තේ පුටු දෙකක් තියලා වාඩි වුණා. සුද්ධෝදන පිටම භාෂා 10ක් 15ක් කතා කරුවත් අරාබි කතා කරන්න දැනගෙන හිටියේ නෑ. අලියක් ඛාන්ට අරාබිය වෙන කිසි භාෂාවක් කතා කරන්න බෑ. දෙන්න විනාඩි 20ක් පමණ මූණට මොන බලාගෙන හිටියා. කවුරුත් දන්නේ ඒ විනාඩි 20 මොනවද උනේ කියලා. වෙලාව ආවා. ඒ ජේරල්ලා කිව්වා වෙලාව හරි කියලා. පාප් වහන්සේ පිට වෙලා ගියා. නමුත් ආදර සහෝදරවරුනි සිර මැදිරිය බලාගත්තු ජේලර්ලා පව් කාලෙක කියනවා අපි ලොකු වෙනසක් දැක්කා. අලියක් ඛාන්ගේ රළු බව නපුරු බව දැන් නෑ. හිරගත් වෙලා හිටියත් එයා තුලින් දිස්සුණා ලොකු සාම මුණක් හැඟීමක්. ප්‍රේම සහෝදරනි මේ තමයි සමාව දීම. අපි අද ජේසුස්ගෙන් ඉල්ලමු. අපිත් සමාව දීලා සමාව ලබාගෙන අපේ ගල් හදවත් මුරුදු කරගෙන අපි සේවයට කැපවිලා අපේ සමාජයේ හැමතිස්සෙම ඇහෙන නරක වචන මොනවද? අසාධාරණ කොමිස්, කැපිල්ල, ගැරිල්ල, පගාව, ජරාව ඒ කියන වචන වෙනුවට වැයවීම, කැපවීම, සමාව, කරුණාව කියන වචන වලින් අපේ හදව සරසන්න කියලා අපි අද එතුමන්ට යාඥා කරමු. මේ මහා වරම ඔබ හැමට ලැබේවා. පිතාගේ පුත්‍රයාගේ ස්පිරිතු සාන්තුගේ නාමෙන් ආමෙන්. See me.
தாயுமான தாயாரா போற்றி, நேயம் கூறும் நிரந்தரா போற்றி. அன்னமும் பானமும் ஆகிய வடிவில் அமைந்துள்ள தேவ நற்கருணை நாதா, இளைப்பையும் பசியையும் மேகமும் தீர்ப்பாய், தளர்ச்சியை போக்குவாய், தாகமும் தணிப்பாய். Deus cui nobis sub sacramentum mirabilis, passionis tuae memoriam requiesci, tribue, quesemus, ita nos corporis et sanguinis, tui sacra miseria venerari, ut redemptionis tuae fructum in nobis judite sensiamus, qui vivis et regnas in saecula saeculorum.
예수 स्वामी धर्मो सरस्वती ज्ञानवान शुद्धा ज्ञानवान से उत्तम देवतावान वाले अतिशय मर्यावान से Shruvam Tyam Kire